பண்டிகை ஸ்டோன் எப்பயுமோ எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு வீட்டில் வந்து கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் சரவணன் என்னாச்சு, எதுக்காக மயில் இப்படி கத்திட்டு இருக்கானுவாங்க. மயில் வந்தது மாமான்றாங்க. அப்பா அம்மா இவ எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மறைச்சிருக்கா தெரியுமா, அது கேவலமான விஷயங்களை நானும் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிலாம் நினைச்சானே, இன்னைக்கு அவள் இவ்வளோ விஷயங்களை மறைச்சிருக்காளா அப்படின்னு உண்மை தெரிஞ்சு நானே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன்பான்றாங்க. டேய் சரவணா, முதல்ல தெளிவா என்ன நடந்ததுன்றதை சொல்லு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா எங்களுக்கு எப்படா புரியும். அப்பா உண்மையை சொல்கிறேன்ப்பா, இந்த மயில் ரொம்ப நல்லவ அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்புப்பா. நான் கூட இவ ரொம்ப நல்லவ அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான்ப்பா இவளுடைய உண்மையான முகமே எனக்கு தெரிய வருது. இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தியை நான் என்னோட லைஃப்பில் பார்க்கல. அவள் எவ்வளோ விஷயத்த மறைச்சிட்டா தெரியுமாப்பா. டேய் நீ வளவலன்னு பேசாமல் என்ன நடந்தது சொல்லு. சொல்கிறேன்ப்பா, எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். மயில் வந்து என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்கிறேன். மயில் கம்மியாக படிச்சிருக்காங்க, அவங்களோட நகை டூப்ளிகேட் நகை, அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜுமே வந்து வயசு வந்து அதிகம் அப்படின்றது ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கேட்ட பாண்டியனும் கோமுதியும் ஷாக் ஆகுறாங்க. இல்லை நீ சொல்கிறத நம்ப மாட்டேன் அப்படின்னு சரவணன் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க.